தப்பிச்சு ஓடி தனி விமானத்துல கிளம்பி ஓடி வீட்டுல போய் பதுங்கி 34 மணி நேரம் கழிச்சு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இன்னொரு வீட்டுல போய் தங்குறாரு. இன்னொரு வீட்டுல போய் தங்கி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆத்திக்கிறாரு. அவன் இன்னும் மீண்டே வரல. எப்ப பாரு தப்பிச்சு ஓடுறது இல்ல மண்டிடுறது. இதான் ஒரு வீரமா? இதான் சிங்கமா? அந்த பிரஸ் மீட்ல தப்பிச்சு ஓடின வீடியோ தெரியுமா? செவுத்தை எகிரி குச்சி ஓடின விஜய் தெரியும்ல, இன்னைக்கு அப்படிதான் எதிர்த்து ஓடி இருக்காரு. அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, பிரஸ் மீட்ல நின்னு 2 நிமிஷம் பேசினா அங்கேயும் கூட்டம் வந்துரும். அதனாலதான் இவர் பேசாம போறாராம். அவர் பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இவரை பொத்தி வச்சுக்கணும். எதுக்கு அரசியலுக்கு வந்த? கூட்டம் வரும்னா எதுக்கு அரசியல் வந்த? இந்த காரணத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க? இதோட இந்த விஜயகாந்த் சேர்க்கறத எப்ப நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. பிரஸ் மீட் பீப்புள சந்திச்சுதான் வந்து விஜயகாந்த் இப்படி ஆக்குனீங்க, விஜயும் இப்படி ஆக்கிராதீங்கன்றாங்க. விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஏழைகள் மனசுல நின்னாரு. 2K கிட்ஸு, இந்த இள வயசு கிட்ஸ் ஃபேன்ஸ் இருக்குல்ல, விஜயகாந்துக்குலாம் அப்படி கிடையாது. விஜயகாந்த் அனைத்து தரப்பு ஃபேன்ஸும் இருப்பாங்க. வயதானவர்கள், பெண்கள், எல்லாருமே ஃபேன்ஸு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே கட்சி கொடியை சினிமாலேயே அறிவிக்கிறது, மோதிரம் போட்டுவார், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு சுற்றுப்பயணம் போறாருல, வயல்வெளியில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவார். வயசானவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாரு. வெயில் மழைன்னு பார்க்காம சுற்றுப்பயணம் போனவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் ஒரு கடைசி காலகட்டத்தில் அப்படி ஆயிருக்கு. அதை வந்து இவரோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் நியாயமே இல்லை. சரி, அப்ப அப்படி இவரோட ஒப்பிட்டு பேசுனா விஜயகாந்த் அரசியல் செய்யும் போது நாக்கம் அடிச்சு கட்டிட்டு பேசினார்ல சட்டமன்றத்துல, அப்ப அண்ணே உங்களுக்கு துணையா இந்த சிங்கமும் வரனே, நானும் வரனே அப்படின்னு வந்து நிக்க வேண்டியதானே? அவர் இன்னொன்னு, விஜயகாந்த் எல்லாரையும் சமமா பார்ப்பாரு. இப்போ ஒரு சினிமா ஷூட்டிங்கா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் ஒரு சாப்பாடு வருதா, அவருக்கு என்ன சாப்பாடு? விஜயகாந்த் கட்சி ஆஃபீஸ் போனா சாப்பாடு உண்டு. உன் வீட்டுக்கு வந்தா சிசிடிவி பார்த்துட்டு பேசிட்டு போகணும். நீ விஜயகாந்த் ஒன்னா, விஜயகாந்தோட அந்த இடத்துக்கு போனா சாப்பாடு, உன் வீட்டுக்கு வந்தா சிசிடிவி பார்த்துட்டு போகணும். தண்ணியே நீ பிச்சைக்கார மாதிரி தூக்கி போடுவ. அவர் வயிறறை சோறு போடுறாரு, நீ விஜயகாந்த் ஒன்னா. இந்த விஷயத்துல விஜய் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? வீட்டுக்கு போகாம இருந்திருக்கணும்னா? ஆமா, அதாவது கொஞ்சமாவது மனசாட்சி உறுத்தி இருக்கு அப்படின்னா, விஜய் பேசும்போதே மயங்கி விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா கட்சியிலையுமே ஒரு மீட்டிங்ல ஒரு ஐடி கார்டு போட்டு ஒரு டீம் சுத்தம். எந்த கட்சியா இருந்தாலும், எந்த என்ஜிஓ இருந்தாலும், எந்த காலேஜ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, தனியா ஒரு வாலண்டியர் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு போட்டு சுத்துவாங்க. இந்த கட்சிக்கு வாலண்டியரே இல்லை, அதான் பிரச்சனை. முன்களமா விஜய் கேரவனை ஒதுக்குறதுக்குன்னு இவங்களாம் வாலண்டியர் இந்த பேட்ச் போட்டுக்கிறதுக்கு யாருமே நம்ம பேட்ச் போட்ட மாதிரி எல்லாம் துண்டு போட்டவன் தான்.